Hello guys, hope you all are preparing well. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஆர்ஆர்பி பிஓ அண்டு கிளர்க் ப்ரிலிம்ஸோடைய ஸ்கோர் கார்டை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரிப்ரேஷனில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், அது எப்படிலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒன் மந்த்தில் இந்த மந்த் எண்டில் வந்து நமக்கு ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். பிஓ கிளர்க் ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எக்ஸாமுக்கும் இன்னும் 2-3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டிலே பண்ணால் டைம் பார்த்தா அது நமக்கு. ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு டிலே ஆனாலும் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்சியாக. ஸோ கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஸ்கோர் கார்டை வந்து பார்க்கலாம். நான் வந்து 2 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கில் 2 அட்டெம்ப்ட், ஆர்ஆர்பி பிஓவில் வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான் எழுதினேன். ஸோ என்னுடைய கிளர்க் 2 அட்டெம்ப்ட்லேயுமே நான் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் அட்டன் பண்ணேன். ஆர்ஆர்பி பிஓ என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரிலிம்ஸில் என்னுடைய ஸ்கோரை பார்க்கலாம், பிஓவோட ஸ்கோரை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 2023 என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து என்னுடைய ஸ்கோர் எவ்வளோ, என்னுடைய அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய ஸ்கோர் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் வந்து 36.5 எடுத்திருக்கேன். குவான்ஸில் வந்து 27 மார்க் எடுத்திருக்கேன். ஆனால் நான் என்னுடைய அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் 39, குவான்ஸில் பார்த்தோம்னா 20 தான் அட்டெம்ப்ட் போட்டேன். பட் எனக்கு ஸ்கோர் வந்து 27 வந்திருக்கு. ஸோ இதுலேயே தெரியுது நமக்கு நார்மலைசேஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு. குவான்ஸ்லேயே வந்து எனக்கு 7 மார்க்ஸ் வந்து என்ன இருக்குன்னா நார்மலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ கட் ஆஃபும் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் கட் ஆஃபும் நான் ஜஸ்ட் 0.25 தான் கிளியர் பண்ணியிருக்கேன் ப்ரிலிம்ஸு. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னுடைய அட்டெம்ப்டில் எனக்கு அந்தளவுக்கு என்னுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் அந்தளவுக்கு மார்க் போட்டு பார்க்கல. ஸோ ரெகுலராக மார்க் போட்டால் தான் நமக்கு அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு ப்ராக்டிஸ் வரும், ஸ்பீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் வெறும் கான்செப்ட் மட்டும்தான் லேர்ன் பண்ணனே தவிர அதை ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்னுடைய ஸ்கோரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து 2024 அட்டெம்ப்ட் பண்ணேன். ஸோ அதில் நான் எடுத்த ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கில் 38.75, குவான்ஸில் 34, ஓவராலாக வந்து 72.75. கட் ஆஃபை விட 11 மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய அட்டெம்ப்ட் ரீசனிங்கில் 39 இருந்துச்சு, குவான்ஸில் வந்து 31 தான். ஸோ இங்கேயுமே எனக்கு குவான்ஸில் 3 மார்க் வந்து நார்மலைசேஷனில் அதிகமாக வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேசியாக போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நம்ம அட்டெம்ப்ட் கம்மியாக போடுறோம் அதிகமாக போடுறோம் அது மேட்ரே இல்லை. ஸோ அக்யூரேசியாகவும் போடணும், ப்ளஸ் ஸ்பீடாகவும் போடணும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில் எடுத்து பார்த்தோம்னா 60 to 65 இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ 2 செக்ஷனுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 65, ஒரு செக்ஷன்லையுமே 30 ஆச்சு நம்ம போடணும் மினிமம். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தோம் என்னால் எப்படி 11 மார்க் அதிகமாக எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எந்த அளவுக்கு நான் மார்க் போடாமல் இருந்தேனோ ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி செகண்ட் அட்டெம்ப்டில் மார்க் போட ஆரம்பித்தேன். கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு அந்த ஸ்பீடும் கிடச்சிது. ஸோ ஸ்பீட் கிடைக்கவே என்னுடைய ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய ஆர்ஆர்பி பிஓ 2024 வந்து அட்டெம்ப்ட் பண்ணேன். ஸோ அதோடைய ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஓகே, ஆர்ஆர்பி பிஓவில் ரீசனிங் என்னுடைய ஸ்கோர் வந்து 36, குவான்ஸில் வந்து 21.5, ஓவராலாக 57.5. பட் நான் என்னோடய அட்டெம்ப்ட் ரீசனிங்கில் சேம் 36. ஸோ அதில் ஃபுல் மார்க் வந்துடுச்சு. குவான்ஸில் என்னோடய அட்டெம்ப்ட் 16 தான். பட் எனக்கு வந்த ஸ்கோர் 21.5. ஸோ 5 மார்க் வந்து நார்மலைசேஷன் நடந்திருக்கு இங்கே. ஸோ இதுலேயே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அட்டன் பண்ணுறத அக்யூரேசியாக இருக்கணும்.
2வது நம்ம கம்மியாக அட்டென்ட் பண்ணாலுமே நம்மளுடைய ஷிஃப்ட் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் கூட சேர்த்து மெயின்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சியாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து அதை ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணணும் மார்க் டெஸ்ட்டை. ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்க, எந்த கான்செப்ட் வீக்காக இருக்கீங்க குவான்ஸில், ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். குவான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதிலெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னாலுமே ஈஸியாக வந்து குவான்ஸில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.